ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க. இந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம்ல, அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அது தெரியும் எந்த இடத்துல அது வந்து அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது செட்டிங்க்கு இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. நானும் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நானும் செட்டிங்ஸ் எல்லாம் போய் தேடி பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனாலும் எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்களேன். நானும் அது வந்து ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, என்னுடைய ஃபோன் வந்து ஓப்போ ஃபோனுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வீடியோ எடுக்கிறப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 2 மணி நேரம் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கூட லைட் இருக்கும் இல்லையா, அதாவது வெளிச்சம் இருக்கும் இல்லையா, நம்ம வீடியோவில் வந்து வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அது வந்து டிம் ஆகாது. அப்படியே நான் எப்படி வைக்கிறேனோ அப்படியே இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் அப்படி தானே வீடியோ எடுத்தேன். ஸோ அப்படியே இருக்கும், அது எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் இப்போ அண்ணாவோட ஃபோன் வந்து சாம்சங்குன்னு நினைக்கிறேன். சாரி, அது என்ன மாடல்னால் எனக்கு தெரியல. சாம்சங் தான். அதில் என்ன ஆகுதுன்னா, நான் வீடியோ எப்படி சொல்ல செட் பண்ணிவிட்டு அந்த லாக் பண்ணுவோம் இல்லையா, அது அந்த வெளிச்சு போய் வரல, அதுக்கு என்னமோ லாக் மறந்து போச்சு போங்க. அந்த லாக் வந்து பண்ணிடுறேன். பண்ணாலும் கூட கொஞ்ச நேரம் ஆக ஒரு 15 நிமிஷம், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5 to 20 நிமிஷம் தான். அப்படி ஆக அப்படியே வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிம்மாக இருட்டு மாதிரி ஆகிடுது. இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இதில் இன்னுமே வந்து நேரம் ஆக பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருட்டாகும். நான் இதுக்காகவே இந்த வீடியோ வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஏன் இப்படி ஆகுது? நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து போயும் வராது. அதே மாதிரி கலரு சரியில்லை, வெளிச்சமும் டிம்மும் ஆகாதுல்ல. ஆனால் ஏன் இதில் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க. நானும் வந்து ஃபுல்லாக செட்டிங்ஸ்குள்ளெல்லாம் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கு மேலே உண்மையாலுமே அறிவில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் வந்து பெருசாக கதை கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, பெருசாக வந்து நோண்ட மாட்டேன். எனக்கு அதில் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாமல் போய் இது பண்ணுறதில்ல. ஆனால் இதுவும் பாருங்கள், நமக்கு தேவைன்னு சொல்லி தான் நானும் போய் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது இது ஏன் இப்படி ஆகுது, இது ஏதாவது செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருப்பாங்களே, எங்கள் வீட்டு பையன்கிட்டே கேட்டேன். அவனும் இந்த மாதிரிலாம் பெருசாக பார்க்கவே மாட்டான். அதனால் அவங்ககிட்டே கேட்டு பார்த்துட்டு தெரியலிங்கம்மா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டான். அதனால் உங்கள் வீட்டில் யாராவது குட்டீஸ் இருக்காங்க, பசங்க இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? ஏன்னா நான் வீடியோ வந்து இந்த ஃபோனில் தான் எடுத்தாகணும். எம்மோட ஃபோன் வைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து எம்மோட ஃபோனை வீடியோவுக்கு வச்சுட்டேன்னா மேக்ஸிமம் கஸ்டமர் கால் எனக்கு தான் வருமா. மேக்ஸிமம் என்ன எல்லா காலையும் எனக்கு தான் வரும். என்னதான் நான் அண்ணாக்கு ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாருமே வந்து அந்த ஃபார்வேர்டு விடுறதில்ல, என்னோடதோடய கட் பண்ணிடுறாங்களா. அதனால் நிறைய பேர்த்துக்கு என்னால் பேச முடியல. அப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், இடையில வந்து ஏதாவது கட்டிங் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக ஒரு கஸ்டமரே வராங்க, டிசைன்லாம் காட்டணும், என்ன ஒரு ரீசன்னாலும் என் ஃபோன் எனக்கு கையில் கண்டிப்பாக வேணும். அதனால் என்ன ஆகுதுன்னா என் ஃபோனை வைக்கவே முடியாது. முன்னாடியெல்லாம் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஃபோனை தான் வீடியோக்கு எடுத்தாகணும். ஸோ அதனால் இந்த லைட்டு இப்போ பாருங்கள், நல்லாவே பாருங்கள், இப்படி இருட்டு கட்டுன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது மத்தியானம் இருந்தால் மத்தியானமா ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரம் தான். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நான் போய் அந்த லாக்கை திரும்ப வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு வந்தேன்னா அப்படியே மறுபடியும் வெளிச்சு வந்துடும். நான் இப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் போய் அதை அப்படி பண்ணி விட்டுட்டு தான் வரேன். என்னென்னா ஒவ்வொரு தடைக்கு மறந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து பார்த்தா அப்படியே இருட்டு கட்டுற மாதிரி கருன்னு இருந்துச்சு. அப்புறம் ஐயோ எப்படியாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே இதை வந்து எடிட் பண்ணுறப்ப அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன், ஏதாவது ஒரு மறந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னா. அதனாலேயே இந்த வீடியோ வந்து அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இது ஏதாவது செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணி இப்படி லைட் வந்து டிம் ஆகாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு யூஸாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், மறுபடியும் வெளிச்சம் வந்துருச்சு. நான் போய் அந்த லாக்கை வந்து திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் வந்துட்டு வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. யாராவது தெரிஞ்ச தயவுசெய்து சொல்லுங்கள் ப்ளீஸ். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு போனோம். நிறைய பர்ச்சேஸ் இருந்துச்சு இந்த தடவை.
கஸ்டமருக்கு மட்டுமே லைனிங் எடுக்கிறதே ஏகப்பட்டது இருந்துச்சு. ஏன்னா 1.10, 1.20, அப்புறம் சுடிக்கு 2.5 மீட்ரு, கவுன் தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சா. நம்மக்கிட்ட வந்து இந்த அளவுகளில் இருக்காது. 1 மீட்ரு 2 மீட்ரு அப்படியே மீறினா 3, 4 அப்படி கூட சில கலர்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் இந்த 1/2 மீட்ரு 20 பாயிண்ட் அப்படியெல்லாம் சேர்த்தி வராது. அதனால் சரி அதுக்காக மெயினாக போனோம். அப்புறம் அது போக ப்ளவுஸ் கொஞ்சம் கஸ்டமருக்கு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்திருக்கேன். அது போக ஒரு ஹாஃப் சாரீ செட் எடுத்திருக்கேன். இதில் வந்து வேகமாக ஓடிரும், காட்டியிருப்பேன். பட் இருந்தாலும் வேகமாக ஓடிரும், உங்களுக்கு தெரியாது. அதை நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு தனியாக காட்டுறேன். எப்படி வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் அந்த ஹாஃப் சாரீக்கு வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்க்குறப்போ இதுக்கு இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமான்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கு தனியாக வந்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன். சரிங்களா. இது வந்து திங்கக்கிழமை எடுத்த வீடியோ, செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டு திங்கக்கிழமை கடைக்கே வரல. ஒரு பெரிய காரியம் ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோமா, அதனால நான் கடைக்கே வரல. அதனால் செவ்வாய்க்கிழமை தான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். இது எடுத்து வைக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அதில் ஃபோன் வேறு பேசின 1/2 மணி நேரம் அது வேறு. பட் ஆனால் 2 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி துணி செக் பண்ணுவோம் இல்லையா, அது கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் லைனிங் ஃபால்ஸு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இதாக வந்து செக் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். அப்படி எடுக்கிறதுக்கு ஷோராக 2 மணி நேரம். 7 மணிக்கு ஆரம்பித்தோம், 9:15 தான் அது வந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கும் 2 மணி நேரம். அப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணினேன், அதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா 1, 2, 3 கடைக்கு போயிருந்தோம். அதுபோக கஸ்டமருக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்போ 4 கடை மொத்தம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. என்னுடைய வேலைக்கு 4 மணி நேரம், அவங்க கூட போனதில் அதுக்கு தனியாக. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காத்தால 9:15 நான் கிளம்பிட்டேன். பஸ்ஸில் போய் அவங்களும் ஈரோடு வந்தாங்க. அப்படியே போய் இது ஜாயின்ட் ஆகிட்டாச்சு. அவங்க ஹாஃப் சாரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால எப்படி மெட்டீரியல் எடுக்கிறதுன்னு தெரியலங்க, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் ஹரியோட மிஸ்ஸு தான் அவங்க பொண்ணுக்கு. இதுக்கு முன்னாடி ஒருக்கா ஃப்ராக் வந்து மெட்டீரியல் எடுக்கவும் என்னை தான் கூப்பிட்டு போனாங்க. அதனால சரி எனக்கு போகிற வேலை இருக்கா, அதனால சரின்ட்டு போயிட்டேன். மத்தியானம் அப்படியே அண்ணா வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 9:15 போனோம். கரெக்டாக ஈவினிங் வந்து 5:15 தான் வீட்டுக்கு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமே ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் உட்காந்துருப்பேன். ஒரு டீ சாப்பிட்டோம், அப்புறமா லஞ்சு, என்னால் பசி தாங்கவே முடியலன்ட்டு லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் தான் உட்காந்துருப்பேன். அதுவே பெருசு 1.5 மணி நேரங்கிறதே. இதில் நடந்தேன் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கம். மொத்தமாக நான் நடந்த தூரத்தை சொல்கிறேன். 2 கிலோமீட்டருக்கு பக்கம் இருக்கும். இதில் வேற நடந்து ரொம்ப டயர்டாகி தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை, அவங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. நான் ஏன் போனேன் அப்படின்னா, நம்மளை நம்பி நான் எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒர்க்கை பிடிச்சி அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நாம் அதுக்கு கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து கூட போனேன். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் நான் போனதில். ஸோ அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மத்தியானம் 1 மணிக்கு மேலே இருக்கும். அவங்க கிளம்பிட்டாங்க. வந்து டீ சாப்பிட்டு பஃப்ஸும் டீயும் டீ இல்லை சாரி இது லெமன் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் குடிச்சிட்டு அவங்களும் எதுவும் சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்லான்னு தான் சொன்னாங்க. எங்கள் பாவை நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, பசிக்குள்ளே வாங்க போகலாம் நாங்கள். அப்புறம் நான் தான் இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு இங்கே போகிற வேலை இருக்குல்ல, அதனால் போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு. அப்படி இருந்தும் இது சாப்பிட்டு தான் கிளம்புனோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நடந்தேன். ஸோ அது உங்களுக்கு சொன்னால் எவ்வளோ லாங்குன்னு புரியாது. அதனால் ரொம்ப தூரம் நடந்து போனேன். அண்ணா கூட சத்தம் போட்டாங்க, நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே, நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன், நான் பாரு கடையில் ரொம்ப நேரம் சும்மா தான் அங்கே வந்திருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் போயிட்டு அப்புறம் எங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும், நான் மற்றவங்கள எப்படின்னு நான் சொல்ல வரல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிற வேலைக்கு நேர்மையாக இருக்கணும், வாங்குற கூலிக்கு நேர்மையாக வேலை செய்யணும். அதே மாதிரி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக ஒரு வேலையை செய்யணும். ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் நம்ம ஜெயிக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு இதில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செய்கிற வேலையை நான் ரொம்ப விரும்பி தான் நான் செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வேலையை, அது என்ன நடந்தாலும் சரி, எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம கடையில் வருமானத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் கூட அதை நினச்சி சோர்ந்து போயிடாமல் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனாலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கூட எப்படி சொல்லிச்சுக்காதீங்க.
இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலை செய்யுங்க, பிடிச்சி வேலை செய்யுங்க. கஸ்டமர் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கும் நல்லது நடக்கும். ஸோ அவ்வளோதான், இது வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கப்பா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.